லோக்சபா தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி பதிவான ஓட்டு சதவீதம் நிலவரம் குறித்து இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அசாமில் 5 தொகுதிகளில் 9.51%, காஷ்மீரின் 2 தொகுதியில் 0.99%, கர்நாடகாவில் 14 தொகுதிகள் 1.14%, மகாராஷ்டிராவில் 10 தொகுதியில் 0.85%, தமிழகத்தில் 38 தொகுதியில் 13.48% ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் பழனிசாமிக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இதற்காக வீதி வீதியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பழனிசாமி ஓட்டளித்தார். வீட்டின் அருகிலேயே இந்த ஓட்டுச்சாவடி அமைந்திருந்த நிலையில் அவர் ஓட்டுச்சாவடிக்கு நடந்தே வந்தார். பின்னர் பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது ஓட்டினை பதிவு செய்துவிட்டு சென்றார். சென்னை தேனாம்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் கமல் தனது மகள் ஸ்ருதியுடன் வந்து ஓட்டு போட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல், நான் என் கடமையை செய்துவிட்டேன், தவறாமல் அனைவரும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்றார். வணக்கம், என் கடமையை நான் செய்துவிட்டேன், மற்றவர்களும் இதேபோல் தங்கள் கடமையை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக ஓட்டுச்சாவடியில் மின்னணு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் காலை 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஓட்டுப்பதிவு காலதாமதமாக தொடங்கியது. கமல் மற்றும் பொதுமக்கள் காத்திருந்து தனது ஓட்டினை பதிவு செய்தனர். தமிழக லோக்சபா தேர்தலில் நடிகர்கள் ரஜினி, அஜித், விஜய் ஆகியோர் தங்களின் ஓட்டுகளை பதிவு செய்தனர். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி ஓட்டுச்சாவடியில் ரஜினியும், ஆழ்வார்பேட்டையில் கமலும், திருவான்மையூரில் நடிகர் அஜித்தும், நீலாங்கரையில் விஜயும் ஓட்டு போட்டனர். இதனிடையே டி நகரில் நடிகர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா, கார்த்தி, நடிகர் பிரபு மற்றும் மகன் விக்ரம் பிரபு, குஷ்பு ஓட்டளித்தனர். கோடம்பாக்கத்தில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தனது ஓட்டினை பதிவு செய்தார். தேர்தலில் 100% ஓட்டளிப்பை உறுதி செய்வதற்காக தேர்தல் கமிஷன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. தேர்தல் நாளன்று அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிறுவனங்களும் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் ஒருநாள் விடுப்பு அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு தியேட்டர்களில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பிடம் ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் செல்போன்களை வீட்டிலேயே வைத்துவிட்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுப்பதிவின் போது சிக்கல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை தேர்தல் கமிஷன் எடுத்துள்ளது. அதே நேரத்தில் 200 மீட்டர் தொலைவில் வாகனம் பிரச்சாரம் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.